இந்த வீடியோவில் மலேசியாவிலேருந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி என்ன அதிசயமான நியூஸ் அப்படின்னா, அதாவது கிட்டத்தட்ட மலேசியா அப்படிங்கிறது ஒரு அல்லாவின் தேசம். ஆனால் அந்த அல்லாவின் தேசத்தில் வந்து முழுமையான அல்லாவின் தேசமாக இன்ன வரைக்கும் மாறலை. ஏன்னு கேட்டால் ஆப்கானிஸ்தான் எப்படி இருக்குதோ அதே போல் ஒரு முழுமையான அல்லாவின் தேசமாக மாறலை. இன்ன வரைக்கும் சொல்லப்போனால் ஆப்கானிஸ்தானு முழுமையான அல்லாவின் தேசம் கிடையாது. 99% தான் அல்லாவின் தேசமாக இருக்கான். இன்னும் 1% எப்படியும் அல்லாவின் தேசமாக அதை மாற்றுறதுக்காக அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்களாம். இதையெல்லாம் பார்த்ததுமே மலேசியாவில் இருக்கிற இந்த அல்லாவின் அடிமைகளுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பொறாமை வந்துருச்சு. என்ன அப்படின்னா, ஐயையோ நம்ம வந்து இப்படி வெறும் 90% தான் அல்லாவின் அடிமைகளாக நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமே, நாளைக்கு சுவனபதிக்கு போகும் பொழுது நமக்கு 72 கன்னிகையில் நம்ம வந்து டிமாண்ட் பண்ணும் பொழுது ஒருவேளை அல்லாஹ் நமக்கு தராமல் போயிட்டா என்ன செய்கிறது? ஏன்னு கேட்டால், நீ வந்து முழுமையான ஒரு அல்லாவின் தேசமாக மலேசியாவை நீ மாற்றலை பார்த்தியா, ஆப்கானிஸ்தானை பார்த்தியா, தாலிபான் என்னுடைய அடிமைகளை பார்த்தியா, அவங்களாம் எப்படி என்னுடைய தேசமாக 100% மாற்றிருந்தாங்க, அந்த மாதிரி நீ மாற்றிருக்க கூடாதா? அதனால உனக்கு 72 கிடையாது, குறைச்சி தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு ஒருவேளை அல்லாஹ் சொல்லிட்டாருன்னா என்ன செய்கிறது அப்படின்னு பயங்கரமாக எல்லாருக்கும் பயம் வந்துருச்சான். ஏன் அப்படி பயம் வந்துச்சு அப்படின்னா, முழுமையான சரியா சட்டம் அங்கே வந்து செயல்படாமல் இருக்குது. 2016 அவங்க வந்து நிறைய சட்டங்களை அமுல்படுத்திட்டாங்க. ஆனால் முழுமையான அல்லாவின் சட்டம் வந்து இன்னும் வரைக்கும் அங்கே செயல்படாமல் இருக்குது. அதனால இந்த வருஷம் கேரண்டியாக வந்து நம்ம செயல்படுத்துவோம். நம்ம வந்து அடுத்த ஆப்கானிஸ்தானா அடிஷனல் ஆப்கானிஸ்தான் இல்லை அப்படின்னா ஆப்கானிஸ்தானை விட ஒருபடி மேலே நம்ம போய் அல்லாவின் அடிமை தேசமாக நம்ம இந்த உலகத்தில் வாழணும், இந்த நாட்டு மக்களை எல்லாம் அப்படி தான் வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த நாட்டு அரசாங்கம் என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா ஒரு சட்டத்தை இம்போஸ் பண்ணியிருக்கு. அப்படி என்னையா சட்டம் அப்படின்னா, அது அந்த சட்டத்தை கை கொள்ளாமல் போனால் அதுக்கு ஃபைன் வேறு, அதுக்கு ஃபைனும் கொடுக்குறாங்களாம், அப்புறம் ஜெயிலும் கொடுக்குறாங்களாம். யாருக்குன்னா ஆண்களுக்கு. அப்படி ஜும்மா ப்ரேயர் அப்படிங்கிற ஒரு ப்ரேயர் இருக்குது, வெள்ளிக்கிழமை ப்ரேயரு. அந்த ப்ரேயரை மிஸ் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு தண்டனை அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்தது. அந்த நியூஸை குறித்து தான் இப்போ நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம். அப்படி இருக்கும்போது இது எந்த வகையில் வந்து அல்லாஹ்வுடைய மனசை குளிர பண்ணும், கண்மணி நாயத்தினுடைய ஆத்மாவை சாந்தி அடைய செய்யும் அப்படிங்கிறது நம்ம குரான் வசனங்களின்படி இல்லைன்னா ஹதீஸ் வசனங்களின்படி நம்ம பார்க்க போகிறோம். தெலங்கானு ஸ்டேட் அப்படின்னு மலேசியாவில் ஒரு ஸ்டேட் இருக்கான். அங்கே வந்து ஒரு அமுல்படுத்தியிருக்காங்க ஒரு சட்டத்தை. அந்த சட்டத்திற்கு என்ன ஃபைனும் கொடுத்துருக்குறாங்க, ஜெயில் தண்டனையும் கொடுத்துருக்குறாங்க. எதுக்கு அப்படின்னா, வெள்ளிக்கிழமை ப்ரேயரை யாராவது மிஸ் பண்ணுனா, வெள்ளிக்கிழமை ப்ரேயர் நடக்கும், அதை மிஸ் பண்ணுனா என்ன தண்டனை அப்படிங்கிறத இங்கே கொடுக்குறாங்க. நம்ம அதை பார்க்க போகிறோம். அதாவது இந்த வருஷம் தான் ஆகஸ்ட் 25 தான் இது இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்தது தான், என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணது தான். ஆனால் இப்போ தான் வந்து ஆக்டிவ் ஆகியிருக்கிறாங்க, முழுமையான ஒரு ஆக்டிவுக்கு இப்போ தான் வந்திருக்கிறாங்க. அப்படி அது என்ன சட்டத்தின் கீழே வருது அப்படின்னா, சரியா கிரிமினல் ஆஃபென்ஸு, சாதாரண விஷயம் இல்லைங்க. கொலை, கற்பழிப்பு, இது எல்லாம் எந்த விதமான கிரிமினல் ஆஃபென்ஸோ அதே போல் இந்த வெள்ளிக்கிழமை துவாவை வந்து மிஸ் பண்ணுறது அது வந்து இந்த கிரிமினல் ஆஃபென்ஸு, கிரிமினல் குற்றம் அப்படின்னு மலேசியா அரசாங்கம் அதுக்கு தக்சீர் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க போல இருக்குது. பரவாயில்ல புண்ணிய இப்போ இந்த பேரில் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இது 2016 இது வந்து அமுல்படுத்தப்பட்டது. ஆனால் முழுமையான சட்டத்தின் கீழே வரல. அப்போ எதுக்கு அப்படின்னா, இந்த இஸ்லாமியர்கள் வந்து ஜும்மா ப்ரேயரை வந்து வேலிட் எக்ஸ்கியூஸ் இல்லாமல், சரியான காரணம் இல்லாமல் உங்கள் பாட்டுக்கு இதை மிஸ் பண்ணீங்க அப்படின்னா, துவா அப்படிங்கிறது கடவுளோட பேசுகிறதான். ஆனால் அந்த கடவுளோட பேசுகிறது வந்து மிஸ் பண்ணிட்டா என்ன தண்டனை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஆப்ஷன்ட் கூட சாதாரணமாக விழக்கூடாது. அப்போ அவங்க ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். அப்படி என்ன ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அப் டு 3000 ஆரம்னா 60,000 ரூபாயாம், கிட்டத்தட்ட 60,000 ரூபாய்க்கு மேலே. ஆனால் 60,000 ரூபா ஃபைனா ஒரு தடவை இந்த துவாவை மிஸ் பண்ணுனா. அப்புறம் 2 வருஷம் செய்யலாம். அடாடாடாடா பரவாயில்ல, 2 வருஷம் செய்யலாம், 60,000 ரூபா ஃபைனா. அப்புறம் இது வந்து சீரியஸ் கேஸ்க்கெல்லாம் 2 கிடைக்குமா. ஒன்று 60,000 ரூபா ஃபைனை கொடு, இல்லைன்னா 2 வருஷம் ஜெயிலுக்கு போ அப்படின்னு ஒரு சில நேரங்களில் வந்து அவன் வந்து திமிரா பேசினானா, இப்போ என்ன நாங்கள் மிஸ் பண்ணிட்டா என்ன, இப்போ வானம் இடிஞ்சா விழுந்துரும் அப்படின்னு அந்த மாதிரியான ஏதாவது ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிட்டா ஏண்டா அப்படின்னு சொல்லி அவங்க 2 சீரியஸ் கேஸ்லேயும் மாட்டி விட்டுருவாங்களாம். 2 வருஷம் ஜெயிலும் போடுவாங்களாம், அப்புறம் 60,000 ரூபா காசும் கொடுக்கணுமா. அதனால எதிர்த்து மட்டும் கேள்வி கேட்டக்கூடாதான். எதிர்த்து கேள்வி கேட்ட ஜோலி முடிஞ்சு. இதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு சில இடங்களில் நடந்திருக்கு. அப்போ வந்து 20,000 ரூபா தான் ஃபைன் கொடுத்துருக்குறாங்க, 6 மாதம் ஜெயிலு. ஒன்று 6 மாதம் ஜெயிலு, இல்லை அப்படின்னா 20,000 ரூபா கட்டு.
என்ன அப்படி செஞ்ச அப்படின்னா இப்படி ப்ரேயரை மிஸ் பண்ணதுனால இது வந்து சரியா சட்டத்தின்படி ஒரு பெனால்ட்டி. அது கிரிமினல் ஆஃபன்ஸ் ஆச்சா. அதனால இதுக்கு முன்னாடி வெறும் 6 மாதம் தானா, வெறும் 20,000 தானா. இப்போ தான் இது 2 வருஷமாக ஆக்கி அப்புறம் 60,000 ஆக்கி விட்டாங்களாம். அதே போல் இதுக்கு முன்னாடி இதே தரகானு ஸ்டேட்டில் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு 2019 நடந்துச்சான். என்னென்னா 6 பேர் 6 இஸ்லாமிய நண்பர்கள் இஸ்லாமிய நண்பர்கள் இவங்க வந்து பயங்கரவாதிகள் கிடையாது, தீவிரவாதிகள் கிடையாது. அவங்க வந்து எப்பவும் துவா செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. என்ன துவா அப்படின்னா, ஏ அல்லா இஸ்ரேல் அழிச்சு நசராணிகளையும் யூதர்களையும் அழிச்சு நாசமாக்கு அல்லா அப்படின்னு துவா செய்வாங்களாம். பரவாயில்ல, செஞ்சுட்டு போட்டோம். அப்போ அந்த மாதிரியான துவா செய்கிற புண்ணியவான். நம்ம நினைக்கிறோம் தமிழ்நாட்டில் மட்டும்தான். இல்லை இல்லை, எல்லா புண்ணிய நாடுகள்லையும் இந்த வேலையை தான் செய்வாங்க. அதான் எதார்த்தம். இதுக்கு முன்னாடி துவா செய்கிறதுக்கு முன்னாடி பிரசங்கம் நடக்குமா. என்னையா பிரசங்கம் பண்ணுவீங்க அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் யூதன் நசராணி அதை செஞ்சு விட்டான் இதை செஞ்சு விட்டான் பழி வாங்கணும். அப்புறம் அது என்னமோ சொல்லுவாங்களே, உயிர் தியாகம் செய்யணும். உங்களை குழந்தைகளெல்லாம் அனுப்பிச்சி விடுங்க அங்கே அப்படிங்கிற மாதிரியான பிரசங்கங்கள் தான் நடக்கும். அங்கே என்ன குடும்பத்தை எப்படி நடத்தணும், வாழ்க்கையை எப்படி நடத்தணும், அல்லாவை எப்படி சிநேகிக்கணும் அப்படின்னு நான் சொல்லி கொடுக்க போகிறாங்க. அல்லா தான் கடவுளாச்சு, நீங்கள் தான் அடிமையாச்சே. அதை சிநேகிக்கிறது ஒரு விஷயமும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அந்த 6 பேருக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா, 1 மாதம் ஜெயில் தண்டனை கொடுத்து 50,000 ரூபா ஃபைனு கொடுத்துருக்காங்க. 1 மாதம் ஜெயிலு, 50,000 ரூபா ஃபைனு. எதுக்கியா என்னையா அப்படி குற்றம் செஞ்சாங்க அப்படின்னா, இவங்க கடைசியில் துவா செய்கிறத விட்டுவிட்டு பிக்னிக் போயிருக்காங்க. எங்கே வாட்டர் ஃபாலுக்கு. துவா வந்து இவங்களுக்கு போர் அடித்து போயிருக்கும் போல இருக்கு. கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக இருப்போம்யா வாயா அப்படின்னு 6 பேரும் போயிருக்கிறாங்க. பரவாயில்ல, 6 பேரும் போயிருக்கிறாங்க. போச்சு. அப்போ இந்த 2019 இந்த 2016 என்ஃபோர்ஸ்மெண்ட்டு செய்யப்பட்ட இந்த சட்டம் வந்து 2019 தான் நிறைவேறியிருக்கு. அப்போ எல்லாருக்கும் பெரிய அதிசயமாக போச்சு. ஆனால் அந்த நேரத்தில் புண்ணியவான்கள்லாம் பார்த்தீங்களா, எங்கள் தேசம் அல்லாவின் தேசமாக மாறிட்டு வருது அப்படின்னு சந்தோஷப்பட்டிருக்காங்க. அதே நேரத்தில் நிறைய பேர் என்ன செஞ்சுருக்கிறாங்க, என்ன இது அநியாயமாக இருக்குது, ஏதோ தெரியாதனமா சரி பசங்க சின்ன பசங்க அவங்க வாட்டர் ஃபாலை பார்க்கணுன்னு போயிருக்கிறாங்க. இதுக்கு போய் அவங்கள வந்து 1 மாதம் ஜெயில் போட்டு இப்படி 50,000 ரூபா ஆளுக்கு 50,000 ரூபா கொடுத்துருக்குறாங்க. இது நியாயமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்படின்னு கேட்டால் என்ன, ஏன் நாங்களா தனியாக இதை சட்டத்தை செய்கிறோம், இது அல்லாவின் சட்டம் இல்லையா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க, இது அல்லாவின் சட்டமா அப்படின்னு. ஆமாயா, நம்ம கண்மணி நாயகம் தான் இந்த சட்டத்தை வந்து அமுல்படுத்தியிருக்கிறாரு முதல்ல 1400 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்ல. அப்போ அப்படியா, அப்போ இது எங்களுக்கு தெரியாதே. அப்படி உங்களுக்கு எங்கே என்ன தெரியும், எப்போ பார்த்தாலும் யூதனையும் நசராணிகளையும் சபிச்சுக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு இதெல்லாம் தெரியும், எங்கே தெரியும். அதனால தயவு செஞ்சு நம்ம சஹியல் புகாரி என்னமோ புஸ்தகம் இருக்குது, அப்புறம் சஹி முஸ்லீம் அப்படின்னு புஸ்தகம் இருக்குது. அதில் தான் இந்த சட்டங்கள்லாம் கண்மணி நியாயம் கொடுத்ததா இந்த யார் இந்த ஸ்காலர்ஸ்ன்னு சொல்கிறவங்க. கண்மணி நியாயத்துக்கு அப்புறம் 200 வருஷம் கழிச்சு பிறந்தவங்க வந்து ஸ்காலர்ஸாக மாறி கண்மணி நாயகம் இதைத்தான் சொன்னார், இப்படி சட்டங்கள்லாம் சொன்னார் அப்படின்னு இவங்களுக்கு ஒரு வகை வந்திருக்கும் போல இருக்கு. அவங்க அந்த புஸ்தகத்தெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. அந்த புஸ்தகத்தை இப்போ வேத வாக்காக நம்பி இந்த உலகம் முழுவதும் இந்த புண்ணியவான்கள் ஒரு உலகத்தை ஒரு வழி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் இப்போ மலேசியாவும் அடுத்த ஆப்கானிஸ்தானுக்கு அடுத்த ஸ்தானத்தில் போகுது. இப்போ ஆப்கானிஸ்தானை மிஞ்சிருமா என்னன்னு நமக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து ஆமாயா இங்கே பாரியா அல்லாவின் நேரேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. எங்கள் ஹதீத் கலெக்ஷனில் வந்து நேரேஷன் நம்ம கண்மணி நாயகம் தான். சாதாரண விஷயம் இல்லை. யார் கொடுத்ததுன்னா அபு ஹுரைரான்னு நினைக்கிறீங்களா, இல்லை நிறைய புண்ணியவான்கள் இருக்காங்களா, அந்த புண்ணியவான்களும் கிடையாது. கண்மணி நாயகமே டைரெக்டாக கொடுத்துருக்காப்புல. அது எப்படி ஸ்ட்ராங்காக பேசியிருக்காப்புல. ஸ்ட்ராங்காக சாதாரண சும்மா பேசலை, சீரியஸாக கூட பேசலை, ஸ்ட்ராங் ரொம்ப கடுமையாக பேசியிருக்காப்புல. அப்படி என்ன யார் அப்படின்னா, யாரெல்லாம் நெக்லெக்ட் பண்ணுறாங்களோ இந்த காங்கிரிகேஷனல் ப்ரேயர், ஜும்மா ப்ரேயரை, வெள்ளிக்கிழமை ப்ரேயரை யாரெல்லாம் நெக்லெக்ட் பண்ணுறாங்களோ, வேணாமியா அடுத்த வாரம் செஞ்சுக்கலாமியா, இன்றைக்கி ஒரு மாதிரி இருக்கியா, இன்றைக்கி இந்த அடிமைக்கிட்ட போயிட்டு வரையா, அந்த அடிமை இன்றைக்கி குளிச்சு சுத்தமாக இருக்காயா, நான் அங்கே போயிட்டு வரையா அப்படிங்கிற மாதிரி தப்பி இந்த ஜும்மா ப்ரேயரை மிஸ் பண்ணிவிட்டு அவங்க இஷ்டத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னா, கண்மணி நாயகம் ஒரு ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காப்புல. என்ன அப்படின்னா, இந்த புஸ்தகம் புக் ஆஃப் ஆதான் ஹதீத் 644 இருக்கான். அப்புறம் சஹி முஸ்லீமில் 651 இருக்கான். சரி, அதில் என்ன இருக்குது அப்படின்னா, அப்போ கண்மணி நாயகம் தன்னுடைய வகை வந்ததெல்லாம் ஓத சொல்லியிருக்காப்புல. அது ரிசைட்டு, அது வெள்ளிக்கிழமை அது ஓத வேண்டியது இருக்கும். அப்படி ஓதுறதுக்காக 2-3 பேரை நிறுத்தியிருப்பார் போல இருக்கு. 2-3 பேரை 10-15 பேரை நிறுத்தியிருப்பார் போல இருக்கு. ஆனால் அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, ஐயோ வீட்டில் வந்து அடுப்பெரிக்க சோறாக்க விரவு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன செஞ்சுருக்காங்க, போய் விரவு பிறக்க போயிருக்காங்க.
சரி. விறகு பொறுக்க போயிருக்காங்க. அப்படி விறகு பொறுக்க போனதுமே பிரேயரை வந்து அட்டெண்ட் செய்யாமல் போயிட்டாங்க. இந்த விஷயம் கண்மணி நாயத்துக்கு தெரிய வந்துருச்சு. அவர் என்ன செஞ்சிட்டாப்புல, ஸ்ட்ராங்காக பேசிட்டாப்புல, ஏன்டா வீடு இருக்கிறதுனால தானடா உங்களுக்கு வந்து விறகு தேவைப்படுது, அடுப்பு இருக்கிறதுனால. அது இல்லைன்னா நீங்கள் இந்த துவா செய்ய வருவீங்க தானே. அது வீடு இருக்கிறதுனால தானே அங்கே கிடக்குறீங்க. வீட்டுக்கு விறகு பொறுக்கணும்னு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சகாபாக்கிட்ட சொல்லியிருக்காங்க. சகாபாக்கிட்ட இவர் சொல்லிட்டாப்புல, போங்கடா போய் எல்லாத்தையும் ஒன்று விடாமல் எரிச்சிட்டு வாங்கடா அப்படின்னு. இவங்க போய் அந்த 15 பேரோ 20 பேரோ அவங்க பிறக்கின விறகையெல்லாம் எடுத்து கொண்டு போய் வீட்டு மேலே போட்டு தீயை பற்ற வச்சு கொளுத்தி விட்டாங்க. அப்போ இது வந்து ஸ்ட்ராங்கான ஒரு தண்டனை அப்படின்னு. அப்போ நிறைய ஸ்காலர்ஸில் வந்து கேட்டிருக்காங்க, ஐயா இது என்ன அநியாயமாக இருக்குது, ஐயா ஒரு ப்ரேயரை மிஸ் பண்ணதுக்காக வந்து இப்படி கண்மணி நாய் இப்படி சொன்னாரா அப்படின்னு. நேராக நிறைய ஸ்காலர்ஸில் நிறைய பேர் இருக்காங்க. சாதாரண விஷயம் இல்லை, நிறைய குரூப் இருக்காங்க, வித்தியாசமான குரூப்பு, வித்தியாசமான போதனைகளை கொடுக்குறவங்க. அதில் நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்களா, இது சும்மா வார்னிங் தாங்க, இது வந்து ஆக்சுவலாக வந்து கேரிடு பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இல்லை, நம்ம அதையெல்லாம் வந்து கண்மணி நாய் இப்படி செஞ்சாரு அப்படிங்கிறதுக்காக நம்மளும் போய் அடுத்த வீட்டை எரிக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. யாரு? ஸ்காலர்ஸு. இதை பார்த்தது இன்னொருத்தவங்களுக்கு வந்து ஷியா முஸ்லீம்களுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. ஏன்டா எங்கள் கண்மணி நாயகம் செஞ்சதையே நீங்கள் வந்து கேரிடு அவுட் பண்ண மாட்டேன், அது வந்து ஆக்சுவலாக செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு அந்த சூனா முஸ்லீம்காரங்களை ஸ்காலர்ஸை பிடிச்சி சபிச்சிருக்கிறாங்க. அப்புறம் தான் அவங்க சொல்லிருக்காங்க, இதெல்லாம் அதாவது துவாவை வந்து நெக்லெக்ட் எவன் பண்ணுறானோ அது எல்லாம் கிரேவ் சின். இது சாதாரண சின்னுங்கள, சாதாரண பாவம் இல்லைங்க, மரண தண்டனை. அவெல்லாம் அவனை பாதாளத்துக்கு அனுப்பணும், அவனை வந்து புதகுழிக்கு அனுப்பணும். அந்த தண்டனை தான் இது. எது? வெள்ளிக்கிழமை மத்தியானம் ஓத வேண்டிய துவாவை ஓதாததுனால கொடுக்கப்பட போகிற தண்டனை யாருக்கு? இந்த நம்ம இஸ்லாமிய நண்பர்களுக்கு. இதை வந்து நிறைய பேர் அந்த அபு குரைராவெலாம் சொல்லியிருக்காப்புல. இந்த அபு குரைரா இப்போ வந்துருக்காப்புல, நேராக வருவாப்புல வந்து இவர் ஒரு பாணி வச்சிருக்காப்புல, கண்மணி நாயம் இப்படி தான் சொன்னார். எப்படி சொன்னார் அப்படின்னா, என்னுடைய உயிர் யாருடைய கையில் இருக்கிறதோ அவன் மேல் ஆணையாக அப்படின்னு தான் ஆரம்பிப்பாப்புல. அது பயங்கரமா, அதை கேட்கும்போது பயங்கர அதிசயமா பயமா இருக்கும். அப்படி என்னையா செஞ்சு விட்டாங்க, எல்லாம் அந்த ஃபயர் வுட் கலெக்ட் பண்ண போனானோ அவன் வீட்டை கொளுத்துங்கடா அப்படின்னு கண்மணி நாயகம் சொன்னதா அபு குரைராவும் சொல்லி வச்சுருக்காங்க. நிறைய பேர் அதை சொல்லியிருக்கிறாங்க. யாரெல்லாம் சகாபாக்கள்லாம் வந்து இருந்தாங்களோ, யார் இந்த கண்மணி நாயத்தினுடைய போதனைகளை கேட்டாங்களோ அவங்க எல்லாமே சொல்லி வச்சுருக்காங்க, எங்கள் கண்மணி நாயம் இப்படி சொன்னார் அப்படின்னு. சகி முஸ்லீம்லேயும் அபு குரைரா தான் அதே தான் சொல்லியிருக்காப்புல. இதைத்தான் கண்மணி நாயம் 1400 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதை செஞ்சதை தான் இப்போ மலேசியாவில் வந்து இதை முழுமையாக என்ஃபோர்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான், வேறு ஒன்றும் விஷயம் இல்லை. ஏன்னா அவங்கள தனியாக சட்டம் உருவாக்குறாங்க. நாங்கள் நினச்சோம் துவா செய்கிறாங்க அப்படின்னா அல்லாஹ்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு. நாங்கள் ஏசுதாமிகிட்ட பேசுகிற மாதிரி இவங்களும் அல்லாஹ்கிட்ட, அல்லாவே நாட்டில் உள்ளவங்களாம் நல்லவங்களாம் மாறணும், அல்லாவே எல்லா மனுஷருக்கும் தாழ்மையை கொடு, அன்பை கொடு, சந்தோஷத்தை கொடு, சமாதானத்தை கொடு, எல்லாரும் உன்னை தெரிஞ்சுக்கட்டும், சுவனுபதிக்கு வரட்டும் அப்படின்னு அவங்க துவா செய்வாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படியெல்லாம் கிடையாது. அப்போ துவா அப்படிங்கிறது ஒரு வற்புறுத்தி செய்யப்படக்கூடிய ஒரு செயல். அதாவது அன்புனால செய்யப்படுகிற எதுவுமே நிலைக்கும். அன்புனால எதை செய்கிறோமோ அது நிலைக்கும். ஆனால் தவறான இன்டென்ஷனோட இல்லை வற்புறுத்தி ஒரு காரியத்தை செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியாக ஒரு காரியத்தை செஞ்சோம் அப்படின்னா அதில் வந்து மதவெறியும் பயங்கரவாதமும் தீவிரவாதமும் தான் அதில் உண்டாகுமே தவிர அன்பு உண்டாகாது. அதனால் நீங்கள் ஒரு வேளை புண்ணிய மதத்தில் போய் ஜாயின் பண்ணணும் போனீங்க அப்படின்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போங்க. உங்கள் பாட்டுக்கு நீங்கள் போய் அப்புறம் துவாவை நிறுத்திவிட்டீங்க, நெக்லெக்ட் பண்ணிவிட்டு உங்கள் பாட்டுக்கு வாட்டர் ஃபாலை பிக்னிக் போனீங்க அப்படின்னா பிடிச்சி உள்ளே போட்டு 50,000 ரூபா 60,000 ரூபா ஃபைன் போட்டுருவாங்க. அப்புறம் இப்போ 2 வருஷம் செய்யலாம். அதனால் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க.